ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம்ங்கிறது தான் ஒவ்வொரு தொகுதியாக போய் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று எக்மோர் சட்டமன்ற தொகுதி மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, இந்த தொகுதியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் என்னென்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 கட்சிகள் இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்குது, சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இருக்குது, விஜய் அவர்களுடைய டிவிகே இருக்குது. இதில் எந்த கட்சி ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? டிஎம்கே தாங்க. இதுக்கு எடப்பாடியும் பன்னீர்செல்வம் சண்டையில அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க தான் வரணும், வேறு வழி இல்லை. ஆளுங்கட்சி தான் வரும். அம்மா கஷ்டமாக கேட்கும். கரெக்டா இந்த எலெக்ஷனில் கழிச்சது வேஸ்ட்டுமா. திமுக வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரே திட்டு தான் நடக்குது. திட்டு புத்தி எங்கே பார்த்தா கோலாக்கில் சேதியை பார்த்தா தான் நடக்குது. அம்மா வச்சுக்கும் போது தான் இது எதுவுமே பிரச்சனை இல்லாத இருந்துச்சு. அம்மா செத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஒன்று அம்மா வரணும், இல்லை விஜய் வருவார். அவ்வளோதான். இவங்க 2 பேர் தான் சான்ஸ். அதாம்மா விஜய், அவங்க 2 பேர் தான்மா. விஜய் தான் வருவார். அவர் தான் இனிமேட்டு வேறு யாரும் நாட்டை ஆடுற மாதிரி இல்லை. அப்போ எலெக்ஷன் டைம் வரும்போது யார் எப்படி போகிறாங்கன்னு அப்போ தெரியும். டிஎம்கே தான் வரும். இல்லை எப்பவுமே அதுதான், அந்த டிஎம்கே தான் வர, வேறு எந்த கட்சியும் வராது. அதெல்லாம் எது நின்னாலும் சரி டிஎம்கே தான் வரும். அதெல்லாம் எப்பவுமே வருதுதாம்மா. டிஎம்கே தான் வரும். விஜய் எல்லாம் யார் வந்தாலும் டிஎம்கே தான் வரும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது. தெளிவாக்கணும்னா தேர்தல் இருக்கிற ஒரு 3 மாதத்தில் இருக்கும்போது தான் தெளிவாக முடியும். அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. கூட்டணி மாறுங்கிறது இல்லை, சில விஷயங்கள் தெளிவாகணும்னா தேர்தல் பக்கத்தில் வந்தால் தான் முடியும். இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த ஜெயிக்கும் தோக்கும்னு சொல்ல முடியாது. திமுக தான் மேடம் வரும். ஏன்னா நல்லா பக்காவாக பண்ணுறாரு சார், ஸ்டாலின் சார் நல்லா பக்காவாக பண்ணுறாரு. திமுக தான் வரும். ஏன்னா அவங்க நல்லது பண்ணினுக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சு செய்கிறாங்களா புரியாமல் செய்கிறாங்களா தெரியாது, நமக்கு எடுத்து செய்கிறாங்க. அதனால் எடப்பாடியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்களால நமக்கு. அதனால் இவங்க திமுக தான் வரணும். விஜய் கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா இப்போ ஆட்சி இருக்கிறதுனால இப்போல்லாம் விஜய்க்கு தான் சேர்றாங்க. எல்லா மக்களும் இப்போ நிறைய கூட்டம் விஜய்க்கு தான் சேருது. அதனால் விஜய் வருவார் ஒரு நம்பிக்கை. விஜய் தான் வருவார். இப்போ டிஎம்கே தான் எல்லாம் நல்லது செஞ்சுன்னு வராங்க. இப்போ விஜய் ஏடிஎம் கூட்டணி வச்சா ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ரசிகர் மட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிமுக வரணும்னு ஆசைப்படுறோம். விஜய் அலைன்ஸ் வச்சு எங்களுக்கு டிஎம்கே ஆட்சி சரியில்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவை. சூப்பராக. ஆனால் விஜய் வந்துக்கிறாரு சின்ன வயசு, ஆனால் ஓட்டு வாங்குவார். ஆனால் சீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், லேட்டாகும் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் நாளாகும் கொஞ்சம், ஜனங்க உடனே ஏற்றிக்க மாட்டாங்க. விஜய் புதுசாக வந்து அடுத்த தேர்தலான ஒரு 2-3 சீட்டு வருவார் பக்காவா. ஓட்டு வாங்குவார். ஆனால் ஓட்டு சத்திரம், ஓட்டு அதிகமாக இளைஞர் ஓட்டு நிறைய வாங்குவார் பக்காவா. ஆனால் சின்ன வயசு, ஆனால் வந்தால் நல்லா இருக்கும் விஜய். 2 கட்சி சொல்லியிருக்குங்க. 2 கட்சியில் என்ன பண்ணுறேன், திமுக இல்லை விஜய். எப்படியோ வரத்துக்கு கூட்டணியில் தான் சேர்ந்து 2 பேர் இதாக முடியும். கூட்டணியில் தான் இது பண்ண முடியும். டிஎம்கே தான் வரும். இல்லை அது கொஞ்சம் அவங்க அந்த காலத்துலேருந்து இது பண்ணி நல்லது சேர்த்து சிலருக்கு தெரியல. இப்போ மறைமுகமாக இது பண்ணுறது அது தெரியல. இதில் இவங்க கூட்டணி ஆனால் எடப்பாடி சொன்னார் மோடி கூட சேர மாட்டேன், எக்காரத்தை ஓட்டுன்னு சேர மாட்டேன்னாரு. இப்போ எப்படி போய் சேர்ந்தார்? அதே மாதிரி அவர் பேர் வரமாடுது, அண்ணாமலை அவர் என்ன சொன்னார், அந்த இதில் கூட்டணி எக்காரத்தோட சேர மாட்டேன்னாரு. அவர் என்ன சொன்னார், இப்போ எப்படி போய் சேர்ந்தாங்க, எப்படி இது பண்ணாங்க? அப்போ உள்கூத்து தானே இவங்களுக்குள்ள உள்கூத்து. நல்லவன் யார் கெட்டவன் எல்லாம் நீங்களே இது பண்ணிக்கிறீங்க, நீங்களே சொல்லிடுறீங்க, நீங்களே இது பண்ணிடுறீங்க. இப்போ இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியுதில்ல, மக்களுக்கு தெரியும், எப்படியா இருந்தாலும் தெரியும். நான் திமுக தான் இருந்தாலும் திமுக ஜெயிக்கன்னு நான் சொல்ல முடியாது, அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், இல்லை சொல்கிறேன் மேடம். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் இது பொறுத்தவரைக்கும் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி பிரிஞ்சு இதுவாகிடுச்சு. பன்னீர்செல்வம் ஒரு சைடில் இருக்கிறாரு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி. அதுமாதிரி இப்போ விஜய் வந்துக்கிறார் போல்.
அது என்ன எதுன்னா தெரியல. வெத்தவனையுமோ இது பண்ண மாட்டாங்க யாரும். விஜய் இல்லை அப்படியாப்பட்ட விஜயகாந்தும் வந்து அவ்வளோ நாள் இதுவாகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது எதிர்கட்சி தலைவராக உட்காந்தாப்புல. அதுமாரி யார் வருவாங்க என்ன அதுன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையும் அதான். நாங்கள் திமுக தான் கெளிக்கணும்னு ஆசைப்பட்றோம். எங்களுக்கு அந்த கட்சி தான், அந்த அம்மா இருக்கிற மட்டும், ஜெயலலிதா அம்மா இருக்கிற மட்டும், அதனால தான் நாங்கள் இது பண்ணுறோம். எங்களுக்கு அதுதான் முக்கியம். திமுக தான் ஜெயிக்கும். ஆமாம், அவங்க கூட்டணி நல்லா செய்கிறாங்க, அதை வந்து ஜெயிப்பாங்க. ஆமாம். வாய்ப்பெலாம் இல்லை அவங்களாம். ஆமாம், திமுக தான் வரும். ஏடிஎம்கே. டிஎம்கே சரியில்லை. கட்சி வந்து அஞ்சு வருஷம் ஆக போகுது, முடிய போகுது. அவங்க ஆட்சி சரியில்லை. டிவியில் எவ்வளோ போடுறாங்க, பொண்ணுங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கருப்பழிப்பு, அதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் அப்படி கிடையாது. இப்போ அதுக்கெல்லாம் ஸ்டெப்பு எடுக்கலை, யாருமே எடுக்கலை. எடுக்காதனால தான் இது நான் பக்கா டிஎம்கே இருந்தாலும் சொல்கிறேன், இது நாட்டுக்கு சரியில்லைன்றேன். இல்லைம்மா, மறுபடியும் திமுக தான் வரோம். இல்லை, ஒரு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி செஞ்சதில்லை. இந்த மகளிர் பேருந்து நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. மறுபடியும் டிஎம்கே தான் வரோம். வாய்ப்பு இல்லைம்மா, வாய்ப்பு இல்லைம்மா. இதுபடியே ஜனலாம் வந்து விஜயகாந்தெல்லாம் காட்டி பார்த்துட்டாரு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜய்க்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லை. அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது செஞ்ச வேலையை ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. திமுக அவங்களுக்கு ஓய்வு இல்லாத வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதனால் ஜனங்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை விஜய்க்கெல்லாம். இப்போ வர விஜய் வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஏம்மா, இவங்களும் எல்லாமே வளமான கூட்டம் தான். இருந்தாலும் புதுசாக அவர் வர்றதால அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். டிஎம்கே தான் மேடம். எப்படி வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்லா செய்கிறாரு, அதனால் வரோம். அதேமாதிரி கூட்டணி கட்சி நிறைய இருக்குது, அதனாலேயே வரலாம் அவருக்கு. அதுக்கு ஆமாம், அதனால தான் வரோம் மேடம். பாஜக எதுவும் செய்ய மாட்டாங்களா மேடம்? தமிழ்நாட்டுக்கு எதுனா சேர்ந்தாலும் பரவாயில்ல, செய்ய மாட்டாங்களே. கேட்டால் நாங்கள் செய்கிறோன்றாங்க. எவ்வளோ அடிப்படை இது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தாங்கன்னா நல்லா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஎம்கே தான் வரோம் மேடம். இந்தியா இதுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிஎம்கே தான் வரும். அது சான்ஸில் மீதிலாம் வர்றதுக்குது. ஆட்சி சரியில்லை, அராஜகம், பொண்ணு கருப்பு, போதைப் பொருள், ரோட்டில் கட்சி எடுத்துக்கிறாங்க. கேட்டால் என்ன கேட்டால் வயசானவங்க கற்று தூக்குறாங்க. என்ன பார்க்குறேன், வெட்டிட்டு போடாங்கன்னு. நான்ப்பா என் பேரனாலும் லவடா போடா இங்கேருந்து நான் பார்க்குறேன். ஆனால் ஆட்சி மாறினா அம்மா இருக்கும்போது இது பண்ணல இல்லை. அம்மா சேர்த்து எங்கே இருக்கிறாங்கப்பா. எம்ஜிஆர் ஆட்சி கூட அப்படி இல்லை, எடப்பாடி ஆட்சி கூட அப்படி இல்லை. அப்பனும் பிள்ளையும் வந்து நாட்டை கொளுத்து விட்டாங்க. இப்போ அடுத்து வர போகிறது அதிமுக விஜய். எங்களுக்கு விஜய் தான் போடுவோம். விஜய்க்கு அதிமுக கூட்டணி வந்தார் எடப்பாடிக்கு. புது மஜாரி வேணும்னா இவங்க ஒரு அமுகாமலத்தை நாடு மீறி வந்தாங்கன்னா நீ நடுமுறை நாடை நடுமுது ஓப்பனை தான் மெயின். டிஎம்கே தான் கன்ஃபார்மு. நல்லது செய்கிறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ண, லேடிஸ் நல்லது பண்ண, பஸ்ஸு ஃப்ரீ எல்லாமே நல்லது பண்ணுறாங்க. பசங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு போடுறவங்களுக்கு நல்லது. டிஎம் தான் கம்பல்சரி. டிஎம் தான். எந்த கட்சி நாட்டுக்கு நல்லது செய்யுதோ அந்த கட்சி நல்லது வந்தால் போதும். நல்லா எது வருது அது வருது இது வருது சொல்கிறாங்க. நம்மளுக்கு உழைப்புக்கு ஊதியம் கொடுக்கணும். அப்போது நம்மளது வேலை வந்து அப்படியே சரிஞ்சு போயிடுது. வேலை அவ்வளோ வரது கிடையாது. ஃபுல்லாக ப்ளக்ஸ் அடிச்சிடுறாங்க, டிஜிட்டல் பேனர் அடிச்சாங்க, மாநாடு போட்டால் எல்லாம் போட்டால் மோல்டிங் செக்ஷன் வரதுக்குள்ள எங்களுக்கு வேலையே வரது கிடையாது. அவ்வளோ ஷூட்டிங் வேலை வந்து அதுதான் போவோம், அவ்வளோதான். அதுவும் கிடையாதுன்னு இப்போ விநாயகர் வேலை வந்தால் போய் செய்வோம், அவ்வளோதான். அது இங்கே எந்த வேலை பண்ண வேணான்ட்டாங்க. ஆமாம், கொண்டு வரணும். எங்களுக்கு ஊதியத்துக்கு வேலை கொடுக்கணும். இல்லை, டிஎம்கே தான். எப்படின்னாக்கா இது வரைக்கும் நடக்குது எல்லாமே வந்து நல்லபடியாக தான் பண்ணிக்கிறாங்க. இப்போயுமே வந்து பண்ணுறது தான். அதனால் வந்து அதுதான் வரும்னு நினைக்கிறேன். வேலை செஞ்சாதான் எனக்கு கூலி அவங்கள கொடுக்குறாங்க. அதனால் எதுவும் யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். விஜய்க்கு தான் போடுவேன். புதுசாக வராது, செய்யட்டுமே. இவங்களே தான் திரும்பி ஆண்டுட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், செய்யட்டும். எந்த கட்சியாக ஒன்று ஜெயிக்க போகுது, நம்மளுக்கு என்ன சோறு போட போகிறது அவங்க யாருமே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டால் தான் சோறு.
வேறு யார் எந்த புள்ள பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்க போகுது? நம்ம போனால் தான் கை காலத்தை வச்சா தான் நம்மளுக்கு சம்பாரிச்சா சோறு போட போகிறோம். அடுத்து யார் வந்தால் நம்மளுக்கு என்ன, யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. கட்சிக்காரர் அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. கட்சி சாராத இருக்கிறாங்க இப்போ பொதுமக்கள், அவங்க அதிக பேர் எவ்வளோ பேருக்கு யார் ஓட்டு போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. திமுகன்றது ஒரு மரியாதையான கட்சிம்மா. சும்மானா துட்டு வச்சுன்னு செலவு பண்ணுறவங்களாம் வேலைக்கு ஆகாது. திமுக அந்த காலத்துலேருந்து கலைஞர் கட்சியிலேருந்து ஒரு மரியாதையான கட்சி. அது எம்ஜிஆர் மாரி அவர். அந்த கட்சி தான் திமுக தான் வரம்மா, வேறு எந்த கட்சியும் வராதுமா. நாங்கள் சும்மா துட்டை செலவு பண்ணிட்டு அவங்களுக்கு பண்ணிட்டு இதை பண்ண அதை பண்ண பந்தா காட்டுறது தான் பொய். திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும், திராவிடம் தான் வரும். நான் அந்த நாள்லேருந்து அந்த அம்மா தான். அதாவது அதிமுக ஒன்றாக இருந்தால் ஓபிஎஸ்ஸு அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா அதிமுக அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ டிஎம்கே ரொம்ப இது இல்லை, யாருக்கும் சரியாக அந்த நடவடிக்கை. எங்கே பார்த்தாலும் லாப்ரி இதுதான் நடக்குது இந்த டிஎம்கே ஆட்சியில். அதனால் அதிமுகவுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி ஓபிஎஸ்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாவது அவங்க தான் சிஎம் ஆவாங்க. புதுசாக யாராவது மாற்றம் வரணும். ஏன்னா இருந்தவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, சரகை விற்கிறாங்க, அதெல்லாம் இது பண்ணணும், நிறுத்தணும். அதான் எங்களோட கொள்கை. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க இங்கே ஜெயிக்கிட்டோம்மா. இருக்குது எவ்வளோ பிரச்சனைங்க தான் இருக்குது, நீங்கள் தான் ஆராயணும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கணும்? அண்ணாடிஎம்கே கழிக்கிறாங்க. அவன் பல கட்சிங்க கூட்டணியில் இருக்குது, அதனால் அது கழிக்கிற வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எதனாலனா அவங்க சில நல்ல திட்ட உதவிகள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியில். இன்றைக்கி 5 வருஷம் நேற்றுலேருந்து ஆகுறாங்க. அதேமாரி இந்த அதிமுகவில் கூட்டணி சரியாக அமையல. பிஜேபி கூட அவங்க போய் சேர்றதுனால சில இப்போ கட்சிக்காரங்களே வெறுக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க கூட இருந்துட்டு சேர மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி இன்றைக்கி போய் பிஜேபி கூட சேர்ந்துக்கிறாரு. முதல்ல சேர மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கிறேன்னா அது எப்படி அந்த கட்சிக்காரெல்லாம் ஏற்றுக்குவாங்க? புரியுதுங்களா? அதனால் வாய்ப்பு இந்த கூட்டணி பொறுத்து அமைகிறது தான் நல்லா இருக்குது. இப்போ விஜய் இருக்கிறாரு, அவர் யார் கூட போவாருன்னு தெரியல. அவர் கூட்டணி யார் கூட போகிறாரோ கொஞ்சம் அலைன்ஸ் ஆனால் அந்த கூட்டணி வெயிட்டாக அமையும். திமுக தான் கிடைக்கும். அதாவது திமுக கெலிக்கன்றது எதனால் சொல்கிறேன்னா, நல்ல திட்டங்கள்லாம் நல்ல செயல்பாடெலாம் நடக்குது, அதனால் அவர் கெளிப்பாருன்னு. அதான் விஜய் அவங்க கூட சேர்றாரா சேரலையான்னு தெரியாது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவங்க பாஜகலாம் சேர மாட்டேன், திமுக காரன் சேர மாட்டேன்னு. இப்போ எதில் போகிறாருன்னு தெரியாது. டிஎம்கே தான் கழிக்கும். அவங்ககிட்ட கூட்டணி இருக்குது. என்ன மற்றவங்களாம் அவர் கூட்டணி இல்லை, ஏடிஎம்லாம் அவ்வளோ கூட்டணி கிடையாது. அவங்களாம் செல்வாக்கு இல்லை, பிஜேபியில் அங்கே செல்வாக்கு இல்லை. உண்மை மேடம் சொல்கிறேன். விஜய் அவருக்கு ஒரு மெஜாரிட்டி வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் சிஎம் ஆக முடியாது, அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது. திமுக தான் மேடம். ஆமாம், அவர் மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கிறார். இப்போ உங்கள் லேடிஸ்க்கெலாம் பஸ்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இன்னுமே அம்மாக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. டிஎம்க்கு தான். ஏன்னா இப்போ எல்லாமே அவங்க சொன்னதெல்லாம் சேர்ந்து தானே இருக்கிறாங்க. என்ன தான் இங்கே இருக்கிற எம்எல்ஏவும் கவுன்சிலரை தான் சரியில்லை இந்த வட்டத்துக்கு. மீதி பேர் அவர் சொன்ன போல் எல்லாமே பண்ணி தானே இருக்கிறாரு, அதனால் அவருக்கு தான் போடும். ஸ்டாலின் ஆட்சி தான் வரணும். அவங்க ஜெயிச்சு எங்களோ மக்களுக்கு செய்கிறாரு. அவர் எல்லா அன்னதானம் பண்ணுறாரு, எல்லா கைமாறு செய்கிறாரு. எல்லா சேகர் பாபு சிஎம்மாக இப்போ இருக்கிறது சிஎம்மாக இருக்கிறாரு. எல்லா இது தான் பண்ணுறாரு எல்லாத்துக்கும். டிடிகே பாமக கூட்டணி இருந்ததுன்னா மெஜாரிட்டி அடிக்கலாம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது. என்னுடைய கணிப்பு அப்படி தான். திராவிட கட்சி ஆட்சி வரக்கூடாது, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். அதனால் பிஜேபி தான் வரணும், ஏடிஎம்கே கூட்டணி வரணும். அதில் எது வர்றது சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாறி கூட வரலாம். ஏன்னா விஜய் வர வந்துக்கிறப்பல இது மாறி கூட தலைப்பு மாறலாம். இதுதான் என்னோட கருத்துக்கு. நாங்கள் இந்த கட்சினா இந்த கட்சி தான் சொல்ல முடியும். ஏடிஎம் கட்சி இது இப்படின்னு சொல்ல முடியும்.
அது நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. எம்மா ஏடிஎம் தான் வரணும். இது இவங்க பண்ண பிரச்சனைக்காக அப்படியே பிரிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க ஆட்சியில் வந்து பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி எடுத்துக்கினாங்க. இதான் விஷயமே. ஆனால் வந்து கெலிக்கணும்னு நினச்சானா அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு எல்லாம் கட்சியம் வந்துடும். இதில் ஒன்றாச்சா. ரெண்டாவது இவங்க ஆட்சியில் வந்து செயின் அறுக்கிறது, கெஞ்சா, போதைப் பொருள், ஃபுல்லாக போலீஸ் அராஜகம் ரொம்ப ஹெவியாகுது. வண்டி வேற ஓட்ட முடியல, 2 வீலரு ஆட்டம் ஓட்ட முடியல. எங்கே பார்த்தாலும் ஃபைனை போடுறாங்க. கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இது எதுவும் முன்னுக்காட்டில் அது 10 வருஷமாக வரும். ரொம்ப வருஷமாக தான் வரும். அப்படியே தான் இருக்குது. எழும்பூர் தொகுதியில் ஒரு ஹவுசிங் போர்டு கிடையாது. எல்லா தொகுதியிலும் ஹவுசிங் போர்டு இருக்குது. ஆட்கள் சரி கிடையாது. ஆனால் இந்த ஏரியா எழும்பூர் தொகுதி வந்து நல்ல ஏரியா தான். ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்க சரி கிடையாது. ஆமாம், செய்கிறத கூட கெடுக்கிறதுக்கு ஆளுக்குது. அதான் உண்மை. இது வரைக்கும் எதுவும் பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஏதோ நடக்குது, அவ்வளோதான். தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி ஜாஸ்தி வருது. கரண்ட் அப்பப்போ கட் ஆகுது. இப்போ மோஸ்ட்லி ரொம்ப கட் ஆகுது வெயில் டைமில். வேறு குப்பை ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. குப்பை தொட்டியில் அப்படியே குப்பை இருக்குது, அவ்வளோதான். என்னத்தை செய்வாங்க? 4 ரூபாய் செய்வாங்க. 1 ரூபா எடுத்தாங்க 4 ரூபாய் செய்வாங்க. 3/4 ரூபா அவங்க பையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் அரசியல். காமராஜோ எம்ஜிஆரோ கிடையாது, ஜெயலலிதாமாவோ கிடையாது. இவங்களாம் அவங்களுக்கு வாரிசு இருக்குது. அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும்ல பிள்ளைங்களுக்குலாம். 2வது எம்எல்ஏ எம்பிக்கு வந்து செலவழிக்கிறாங்க. அந்த பணத்தில் எடுக்கணும். அவங்க பொண்டாட்டி வீடு விடுவாங்களா? சொத்து சோகம் வீடு வாசலாம் வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்களா? ஓட்டுக்கு 500 1000 கொடுத்தானே வராங்க. சும்மா வராங்களா? அந்த காசு எடுக்கணும் எப்படி எடுப்பாங்க? வர பணத்தை பண்டில் தான் எடுப்பாங்க. தெருக்கு பஸ் வசதி கொடுத்துருக்காங்க. தெரு எல்லாமே சுத்தமாக இருக்குது. கார்பரேஷன் லைன்லாம் கரெக்டாக இருக்குது. வாட்டர் லைன்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன் சேஞ்ச் இருக்குது. நெச்சில் இந்த சாக்கடை இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இந்த இதாக இருந்தது. அடப்புலாம் இப்போ சரியாகி